மத்திய அரசு வழங்கும் 5 லட்சம் ரூபாய். இந்த 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது எப்படி கொடுக்க போறாங்க, யார் யாருக்கு கொடுக்க போறாங்க, எதுக்காக கொடுக்க போறாங்க, இதை பத்தின முழு விவரங்களும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. என்னப்பா சொல்றீங்க, மத்திய அரசு 5 லட்சம் கொடுக்க போறாங்களா? ஆமாங்க, மத்திய அரசு 5 லட்சம் கொடுக்க போறாங்க. இப்போ ஒரு செம்ம ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இந்த திட்டம் 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் பெண்கள் வருஷத்துக்கு குறைந்தது 1 லட்சம் வருமானம் சம்பாதிக்கணும். SHG அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா சுய உதவி குழுவதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2026 பட்ஜெட்லயும் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வந்து கொடுக்க போறாங்க. தொழில் தொடங்கவும் தொழில் விரிவாக்கம் செய்யவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி விடாமல் வணிகம், ஸ்டார்ட் அப், விவசாயம், பால் உற்பத்தி, சேவைத்துறை என பல துறைகளில் தடம் பதித்து வருகின்றனர். இந்த இலக்கை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு லக்பதி திதி யோஜனா என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள் அல்லது ஏற்கனவே உள்ள சிறு தொழில்களை விரிவுபடுத்த விரும்பும் பெண்களுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண்களை தன்னிறைவு அடைய செய்வதாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம்ல இருக்க சுமதி அக்கா சுய உதவி குழுல ஒரு மெம்பரா வந்து இருக்காங்க. அவங்க சாரி வீவிங் வந்து பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 5 லட்சம் லோன் வாங்கிட்டு அவங்க வந்து சாரி பிசினஸ் வந்து இன்னும் விரிவுபடுத்தி இருக்காங்க. இப்போ அவங்களோட இன்கம் வந்து டபுள் ஆயிடுச்சு. இந்த ஒரு லக்பதி திதி யோஜனா ஸ்கீம் மூலமா அவங்களோட லைஃபே வந்து மாறி இருக்கு. அடுத்ததா சென்னையில இருக்கக்கூடிய ரேவதி அம்மா சுய உதவி குழுல ஒரு மெம்பர் தான். அவங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல லோன் வாங்கிட்டு புதுசா ஒரு ஸ்டால் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி அவங்க சிட்டிலேயே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ரேவதி அம்மாவோட ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் வந்து கிடைக்கவும் ஸ்டார்ட் ஆயிரும். மதுரையில கவிதா வந்து காலேஜ் முடிச்சுட்டு சுய உதவி குழுல வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ல ட்ரைனிங் வாங்கிட்டு டெய்லரிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லோன் யூஸ் பண்ணிட்டு 5 மெஷின்ஸ் வந்து வாங்கினாங்க. 4 பெண்களுக்கும் சேர்த்து வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இன்கமும் வந்து இப்போ டபுளா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா பெண்களுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்பமா வந்து இருக்கும். இந்த ஸ்கீம்ல அக்கா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிசினஸ் ஓனரா ஆயிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோன் வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. கவர்மெண்ட் அவங்களுக்கு வழங்குறாங்க. இதுதான் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்வாங்க. இந்த திட்டத்தின் கீழ் கடனுக்கான வட்டி மானியத்தை அரசே வழங்குவதால் பெண்கள் உண்மையான வட்டி சுமையை சுமக்க வேண்டியதில்லை. விவசாயம், பால் உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல், கைவினை பொருட்கள், சேவைத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்கள் தொழில்களை விரிவுபடுத்த இந்த திட்டம் உதவுகிறது. இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவி குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் மட்டுமே
இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கடன் வழங்குவதோடு நின்றுவிடாது. பெண்கள் தங்கள் தொழில்களை திறம்பட நிலைநிறுத்திக் கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண்களின் ஆண்டு வருமானத்தை அதிகரித்து அவர்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் சந்தையுடன் இணைவதற்கும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் தங்கள் தொழில்களை தொழில் ரீதியாக நடத்துவதற்கும் பெண்களுக்கு உதவி கிடைக்கிறது. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 18 வயது முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். விண்ணப்பிக்கும் முன் சுய உதவி குழுவில் சேருவது அவசியம். சேர்ந்த பிறகு அவர்கள் பயிற்சி பெற்று வணிகத்தின் அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு வணிக திட்டத்தை தயாரிக்க வேண்டும். கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையதளத்தை பார்வையிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதே போல உள்ளூர் சுய உதவிக்குழு அலுவலகம், கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அல்லது அருகிலுள்ள வங்கியில் ஆஃப்லைன் படிவங்களையும் சமர்ப்பிக்கலாம். இந்த திட்டத்துல பெண்கள் தனி நபராகவும் சேரலாம் அல்லது ஒரு குழுவா சேர்ந்தும் இந்த திட்டத்துல சேரலாம். ஒரு குழுவாக செயல்படுவதன் மூலம் பெண்கள் அதிக பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தி அவர்களை சமூகத்தில் ஒரு முக்கிய அங்கமாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பெண்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். மத்திய அரசு வழங்கும் இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டம் தான். இதன் மூலமாக தான் 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் அப்படின்றது பெண்களுக்கு வழங்கப்படுகிறது.